வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோல ரிட்லி ஸ்காட் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க கிளாடியேட்டர் 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை 2000 வந்த கிளாடியேட்டர் 1 கதை முடிஞ்சு 20 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்குது. மேக்சிமஸோட பையன் லூசியஸ் தான் இந்த படத்தோட ஹீரோ. லூசியஸ் தன்னோட வைஃபோட நார்த் ஆப்பிரிக்கால சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரோம் நாட்டை சேர்ந்தவங்க நார்த் ஆப்பிரிக்கா கூட சண்டை போடுறதுக்கு ஜெனரல் மார்க்கஸோட தலைமையில ஒரு கூட்டமே வருது. அந்த சண்டையில லூசியஸோட வைஃபை கொண்டுட்டு லூசியஸை அடிமையாக்கி ரோம் நாட்டு கூட்டிட்டு போய் கிளாடியேட்டர் ஆக்கிடுறாங்க. தன்னோட வைஃபை கொண்டவங்களை பழி வாங்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, தன்னோட வைஃபை கொண்டவங்களை பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. இது ரிட்லி ஸ்காட்டோட படம். அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாடியேட்டர் படம் எப்படி எடுத்திருப்பாருன்னு எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை பார்க்கறவங்க யாருமே மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. இந்த படத்தையும் மேக்கிங் லெவல்ல அதே மாதிரி எடுத்திருக்காரு. ரிட்லி ஸ்காட்டுக்கு 86 வயசு ஆகுது. இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு 86 வயசானவர்னால இந்த அளவுக்கு மேக்கிங் கொடுக்க முடியுதுன்னு ஆச்சரியப்பட வைக்குது. படம் ஆரம்பிச்ச முதல் காட்சியில இருந்து சென்டிமெண்ட், எமோஷன், சண்டை காட்சிகள்னு அடுத்தடுத்த காட்சிகளை கொண்டு போய் நம்ம கதைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. படத்துல 4 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த 4மே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதுல மிருகத்தை கூட சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி ஒண்ணு இருக்கு. அதுல பண்ணிருக்கிற சிஜி ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. முதல் தடவை அந்த மிருகத்தை பார்த்தப்போ அது நாயா குரங்கா அப்படின்னு டவுட் நமக்கு இருந்தது. படத்துல அவங்களே அதை குரங்குன்னு தான் சொல்றாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய காட்சிகள் எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல லூசிலாக்காக சண்டை போறதுக்கு ஒருத்தங்க வரலான்னு சொல்ற சீன்ல லூசியஸ் வருவாரு. அந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டென்சல் வாஷிங்டன் அவர் தான் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படத்துல கொடுத்திருக்க ரோல் செம ரோல். வில்லத்தனத்துல அவர் அசால்ட்டா பண்ணியிருக்காரு. ஜெனரல் மார்க்கஸ் கூட லூசியஸ் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி ஒண்ணு இருக்கு. நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு சில சந்தேகங்களும் இருந்தது. டென்சல் வாஷிங்டன் கேரக்டர் ஆரம்பத்திலே ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரிதான் காட்சிகள் இருந்தது. ஏன் அது ஆரம்பத்திலே எந்த ரியாக்ஷனும் காட்டாம கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் பாத்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. இந்த படம் நான் பார்க்கும்போது நம்ம தமிழ் படம்னு ஞாபகப்படுத்துச்சு. நான் அது என்ன படம்னு நான் சொல்லல. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வெளியான கிளாடியேட்டர் 1 கதையும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதையா தான் இருந்துச்சு. ஆனா இந்த படம் கிளாடியேட்டர் 1 அளவுக்கு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படம் விஷுவலாவும் திரைக்கதையாவும் நம்மள எந்த விதத்திலயும் போர் அடிக்காத ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமா தான் இருந்துச்சு. இந்த படம் நம்ம தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை குழந்தைகளை அவாய்ட் பண்ணிட்டு பாக்குறது நல்லது. ஏன்னா தலையை வெட்டி வீசக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.